வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். தேங்காய் சாப்பாடு செய்யலாம். இதுக்கு வந்து ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் பாசுமதி ரைஸு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எப்படி செய்யறது கழுவிட்டு ஊற வச்சிடலாம். குக்கர் வச்சாச்சு. தேங்காய் சாப்பாடுக்கு தேங்காய் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கலாம். எங்கள் ஊட்டியில் இப்படி தான் தேங்காய் கட்டி இருக்கும். தேங்காய் போட்டு அது ஒரு பட்டை வந்து நீங்கள் எப்போதுமே கடையில் வாங்கும்போது சுருள் பட்டைன்னு கேட்டு வாங்குங்க. அதுதான் நல்ல பட்டை. அப்புறம் பிரிஞ்சி இலை 2 பீஸு, கிராம்பு, ஏலக்காய், ஒரு துண்டு ஜாதிக்காய். ஆயில் காஞ்சி வச்சு நம்ம எடுத்து வச்சு இந்த மசாலா போட்டுக்கலாம். அது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு இது ஃப்ரை ஆகிட்டோம். நம்ம வந்து பால் எடுக்கவே வேண்டாம். தேங்காய் மிக்சியில் நல்லா மையாக அரைச்சிக்கணும். அதை அப்படியே போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வந்து பார்த்தா ஃப்ரை ஆகட்டும். அது கூட கொஞ்சம் நம்ம பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு போட்டுக்குவோம். அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அது வந்து ரொம்ப மஞ்சள் வேண்டாம். கொஞ்சம் 2 கிலோ அரிசிக்கு 1/4 ஸ்பூன் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போட்டுடலாம். நல்லா கொஞ்சம் இந்த அளவுக்கு தயாரானதும் நம்ம வந்து அரிசியை போட்டுக்கலாம். இதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இது மட்டும் தான் தேங்காய் சாப்பாடுக்கு. இந்த மசாலா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், பிரிஞ்சி இலை, அது மட்டும் தான் இதுக்கு மசாலா. ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தண்ணி ஊற்றிட்டு வேக விட்டுலாம். சுடுதண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக. அப்போ சீக்கிரமாக ஆயிடும். கலர் வந்து 1 கிலோ அரிசி எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அதே அளவில் 1.5 தண்ணி ஊற்றிங்கன்னா கரெக்டாக வரும். உப்பு தேவைக்கு அளவாக போட்டுக்கோங்க. போட்டு உப்பு கலக்கி இது கொஞ்சம் கொதி வரட்டும். ஆனால் தான் தண்ணியெல்லாம் கொஞ்சம் மேலே வந்ததும் நம்ம அதை திருப்பி விட்டுட்டு அடியிலேருந்து எடுத்து திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு விசில் விடக்கூடாது. 20 நிமிஷம் தான் கணக்கு. 1 ஸ்பூன் நெய் உங்களுக்கு எவ்வளோ வேணால் போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா நெய் போட்டுட்டு கலக்கி விட்டுட்டு வெயிட் போட்டுட்டு நம்ம 20 நிமிஷத்தை டைமு விசிலே விடாதீங்க. 20 நிமிஷம் போதும். இந்த மாதிரி ஸ்டீம் வந்ததும் இந்த வெயிட் போட்டுக்கலாம். விசில் வராதபடி 20 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ சாப்பாடு தேங்காய் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, தேங்காய் சாப்பாடு என்ன உதிரி வந்திருக்கு. 2 அரிசியும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். சாப்பாடு குறையவே இல்லை. நீங்களும் இந்த அரிசி தான் போடணுன்ட்டு இல்லை, சாப்பாடு அரிசியும் போட்டு செஞ்சு பாருங்க. சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. டேஸ்ட்டுக்காக வாழும்